இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் எப்படி இருக்கிற? ரொம்ப அழகா இருக்குல்ல, பிளசண்டா இருக்குல்ல. ஆமா, லண்டன் பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு, மன ரம்யமா இருக்கு. அதுல ஒரு பகுதியில் நின்று கொண்டுதான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இங்க பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் டூரிஸ்ட் வந்து கொண்டே இருக்கிறாங்க இந்த அழகிய பட்டணத்தை பார்ப்பதற்கு. சரி, நீங்களும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து இந்த இடங்களை எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப விசேஷம் என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல இந்த இங்கிலாந்து தேசம் உலகத்துல பெரும்பகுதியை தங்களுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய அந்த மகிமை, அந்த வல்லமை இழந்து போன நிலைமையில காணப்படுகிறதை தெளிவாய் நாம் அறிந்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்துல இந்த தேசம் இயேசுக்கு முதலிடம் கொடுத்திருந்தாங்க, இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. இவங்க இங்கிருந்து மிஷனரிகள் புறப்பட்டு உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை பறைசாற்றினார்கள். எப்போ ஆண்டவரை மறந்து ஆண்டவரோட்டை பின்வாங்கினார்களோ இந்த தேசத்தினுடைய மகிமையும் ஆசீர்வாதமும் உயர்வும் போய்விட்டது. இன்னைக்கு நிறைய பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறதை நேரடியாய் பார்க்க முடிகிறது. இயேசுவோடு கூட உங்களுடைய வாழ்க்கை இருந்தாதான் ஆசீர்வாதம். அவரை விட்டு விலகி என் திறமை, என் பலன், என்னால் முடியும், சுயம், அதுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவோம் என்பதற்கு இந்த தேசமே ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆனால் மறுபடியும் இந்த தேசம் ஆண்டவருக்காக எழும்பணும். அந்த மாற்றம் வந்து கொண்டிருப்பதை இப்பொழுது பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் சொல்றார் தெரியுமா? ஏசாயா 54:15 வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். என் மகனே, என் மகளே, உனக்கு விரோதமாய் கூடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாரு. அவர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடத்துல, நீ பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஏன் உங்க சபைக்குள்ள கூட இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற ஒரு கூட்டம் கூடி பேசுறாங்க, பிளான் பண்றாங்க, உங்களை முடக்கணும், உங்களை அழிக்கணும், உங்களை இல்லாமல் பண்ணணும் என்று சொல்லி பல விதத்தில் போராடுறாங்க. அந்த சில பொல்லாத பொறாமை கொண்ட மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவாங்க. அவங்க அழிஞ்சு போவாங்க, இல்லாம போயிடுவாங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் எப்படி ரிவர்ஸ் ஆக்குகிறார், அவங்க உன் பட்சத்தமாய் வந்துருவாங்க, உனக்கு பாதுகாப்பா துணையா ஆதரவா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. நான் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்து போயிருந்தேன். அங்கே சபை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர், அவருடைய சபை நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு சகோதரன், அந்த ஊர்ல இருந்த ஒரு சகோதரர் கொஞ்சம் வசதி உள்ளவர். இந்த ஊழியத்திற்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கிறார். அந்த ஊழியக்காரிடத்துல என்ன செய்யணும், அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, பண காரியத்தில் உதவி செய்கிறார், ஆட்கள் காரியத்தில் உதவி செய்கிறார். அந்த ஊழியத்துக்கு ஒரு பலமான துணையா இருக்கிறதே என்னால் பார்க்க முடிந்தாரு. நான் கேட்டேன், அவர் உங்களுக்கு ஊழியத்துக்கு ரொம்ப ஒரு ஆதரவு இல்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைன்னு கேட்ட போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரதர், கொஞ்ச காலத்துக்கு முன்னால என்னை முழு பகையாய் பகைத்தவர் இவர் தான். அவர் ஒரு மத தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர். அதனால என்னை பகைத்தார். ஒரு கூட்டத்தையே கூட்டி கொண்டு எனக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் சண்டையிட்டவர், போராடினவர், பயமுறுத்தினவர், எனக்கு விரோதமாய் என்னென்னவோ பேசினார், செய்தார், பல விதத்துல தடங்களை உண்டாக்கினவர். அதே மனிதர் தான் இன்றைக்கு எனக்கு ஆதரவாய், எனக்கு துணையாய் நின்று எல்லாவற்றையும் செய்கிற ஒரு வேலைக்கானை போல செய்கிறார் என்பதால் அது எப்படி என்று கேட்டேன். ஆண்டவர் அவரை சந்தித்தார், ஆண்டவர் அவரை மாற்றினார். யார் எனக்கு விரோதமாய் எழும்பி தீமை செய்தார்களோ அவரே இன்றைக்கு எனக்கு ஆதரவாய் நின்று எல்லா உதவிகளையும் செய்கிறார். இதுதான் இயேசு செய்த அற்புதம் என்று சொன்னார். இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவாங்க, உனக்கு துணையா நிற்பாங்க, உனக்கு ஆதரவா இருப்பாங்க, உனக்கு உதவியா இருப்பாங்க. அப்படியா, உண்மையாவா நினைக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளை, பயப்படாத. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி உனக்கு விரோதமாய் சதி திட்டம் பண்ணி உன்னை அழிச்சிடணும், கவுத்தரணும், முடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே ஆட்கள் உன் பட்சமாய் திரும்புவாங்க, உனக்கு ஆதரவா மாறுவாங்க. அது கர்த்தராலே ஆகும். ஆண்டவர் செய்வார்.
இன்றைக்கே செய்வார், உங்களுக்கே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா கல்வாரி சிலுவையில நமக்கு உயிரையே கொடுத்த ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு சிநேகிதர்களாய் மாற்றி தந்து விடுவார். உங்க வாழ்க்கையில அது நடக்கும். விசுவாசிங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியதை நான் விசுவாசிக்கிறேன். எவர்கள் எனக்கு விரோதமாய் செயல்படுறாங்களோ அவங்களை எனக்கு சாதகமாய் உதவியாய் நீர் மாற்றி தரப்போகிறீர். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறப் போகிறது. விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.